இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் பன்னீர் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு பன்னீர் க்யூப்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம இதை கை வச்சே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பன்னீர் வந்து உடையாத அளவுக்கு இந்த பன்னீரில் எல்லா மசாலாவுமே படுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எந்தளவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் ஊறட்டும். 20 to 30 மினிட்ஸ் வந்து இது ஊறட்டும். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கொஞ்சமாக 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் கருகாது. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு ஏற்ற அளவு 2 வரமிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். இந்த ஸ்பைசஸோட ஸ்மெல்லெல்லாம் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக போடுறப்போ இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம தேவையான அளவு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பன்னீர், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிரேவியில் டைரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவு நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஓரளவு கொஞ்சமாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதோட கிரேவியில் இருந்த தண்ணி எல்லாமே போயிட்டு பன்னீர் வந்து ஓரளவு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாட்டில் நமக்கு தேவையான அளவு பட்டர் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிவிட்டு பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா அது கூடவே தேவையான அளவு எண்ணெய் அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக பிரியாணி இலை அதை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக சீரகம் இதையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட 1 கப் அளவு நான் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகணும். ஸோ ஓரளவு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இது கூட 1லேருந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது இதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வந்து ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஒரு திக் கிரேவியாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லாவே வதக்கி விட்டுறலாம். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இப்போது நம்ம இதில் வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவு அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரீமி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது ஓரளவு தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தயிர் வந்து அந்த மசாலாவோட நல்லாவே கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்பைசஸ் அரைச்சோம் இல்லையா அது அந்த மிக்சியிலேருந்து வாஷ் பண்ணி வச்ச தண்ணி அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி அதையும் சேர்த்துட்டு இதை நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும்.
ஸோ ஓரளவு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக அது வந்து கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அது கொதிக்க போகிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீர் அதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். ஏன்னா கிரேவி வந்து கொதித்து வர்றப்போ பன்னீர் ஆட் பண்ணால் அதோட அந்த கிரேவியோட ஸ்பைசஸ் எல்லாமே இதில் பன்னீரில் அப்சர்வ் ஆக கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பன்னீரை ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போதும். நம்ம இதை வந்து நல்லாவே வேக வச்சிடலாம். நல்லாவே அந்த பன்னீரில் எல்லா ஸ்பைசஸுமே டேஸ்ட் எல்லாமே இறங்கிடும். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எந்த அளவு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து அந்த கிரேவி வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்தளவு ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கை அளவு கஸ்தூரி மேத்தி இருக்குது இல்லையா, அதை நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்க்குறப்போ அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ளேவர் தெரியாது. இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா இன்னும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி வந்து சூப்பராக செட் ஆகிருக்கும். பாருங்கள் கிரேவி சூப்பராக செட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.